சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொழி போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்தது. நீங்க பார்த்துருப்பீங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக மராட்டிய மொழியில்தான் எல்லாம் இருக்க வேண்டும், பயிற்று மொழியாக மராட்டிய மொழி இருக்க வேண்டும், அது ஒரு கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல போராட்டங்கள் நடந்தது. அதில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னவென்றால், மராட்டிய மொழியை இன்றைக்கும் எழுதுகிற எழுத்து வடிவம் தேவநாகரி வடிவிலான ஹிந்தியில்தான் அவர் எழுதுகிறார்கள். ஆனால் மராட்டிக்கு என்ற ஒரு பழமையான ஒரு எழுத்து உண்டு. அது இப்பொழுது அவர்கள் புழக்கத்திலே இல்லை, மறந்தே போனார்கள். எல்லாரும் ஹிந்தியைத்தான் தேவநாகரியைத்தான் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பேசுகிற பாஷை, பேசுகிற மொழி மராட்டியாக இருக்கிறது. ஆனால் எழுத்து வடிவம் தேவநாகரி வடிவிலான எழுத்து வடிவமாக இருக்கிறது. இப்போ மராட்டியத்தினுடைய அந்த பழைய எழுத்து வடிவம் என்ன அப்படின்னா, அந்த எழுத்து வடிவத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த எழுத்துக்கு பெயர் மோடி. மோடி எழுத்து என்று அதுக்கு பெயர். நான் ஒன்றும் அரசியல் பேசலை. அந்த எழுத்துக்கு பெயர் மோடி எழுத்து. மோடி என்றால் மறைந்திருத்தல், உள்பொருளாக இருத்தல் என்று பெயர், அல்லது குறியீடாக இருத்தல் என்று பொருள். இந்த மோடி எழுத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இந்த மோடி எழுத்துக்கும் தாமிரபரணி கரைக்கும் நிறைய உறவு இருக்கிறது. என்னன்னா, தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் அவர்களது அன்றாட நடவடிக்கை முழுமையையும் அவர்களது பழைய ஞாபகத்திலே இருந்து மோடி எழுத்திலே எழுதி வைத்தார்கள். ஏறக்குறைய 1675 துவங்கி 1857 வரை தஞ்சை மராட்டிய மன்னனின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி முழுவதும் ஆட்சி நிர்வாகம் மோடி எழுத்துக்களால் எழுதப்பட்டது. ஆட்சி நிர்வாகத்தின் ஆவணங்கள். அதுக்கு பிறகு 857க்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி வந்தது, பிரிட்டிஷ் வந்தது. அந்த கதை தனி. இந்த மோடி ஆவணங்கள் எல்லாம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், கலெக்டரேட்டில் கட்டுக்கட்டாக பல கட்டு இருந்தது. 50களுக்கு பிறகு அதெல்லாம் ஆவண காப்பகத்துக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. இந்த ஆவண காப்பகத்தில் அந்த ஆவணங்களை எல்லாம் பிரித்தார்கள். ரொம்ப பயனுள்ள ஆவணங்களாக என்ன இருக்கு, அதாவது மராட்டிய நாட்டுக்கும் தஞ்சாவூர் நாட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் இருந்த தொடர்புகளை எல்லாம் குறிக்கிற ஆவணங்களை எல்லாம் தனியாக ஏ டாக்குமெண்ட் என்று பிரித்தார்கள். அதே போல ஆட்சி நிர்வாகத்தை பற்றிய ஆவண குறிப்பெல்லாம் என்ன என்று எடுத்து அதெல்லாம் பி டாக்குமெண்ட் என்று பிரித்தார்கள். இதெல்லாம் முக்கியமானது, எனவே இதெல்லாம் சென்னை ஆவண காப்பகத்திலே இருக்கலாம். மற்ற ஆவணங்கள் எல்லாம் சீன் போட்டு இதெல்லாம் உதிரி, இது தேவையில்லை என்று முடிவு செய்தார்கள். அப்படி தேவையில்லை என்று முடிவு செய்ததை அழித்து விடலாமா என்று விவாதம் நடந்த பொழுது, தஞ்சாவூரில் இருக்கிற சரபோஜி நூலகம், தமிழ்நாட்டினுடைய பெருமைக்குரிய ஒரு நூலகம், அந்த நூலகத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் அந்த ஆவணங்களை, சி டைப் ஆவணங்கள் முழுக்க கொடுங்க, நாங்கள் எடுத்து வச்சுக்கிறோம், நாங்கள் பாதுகாக்கிறோம், நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்று எடுத்துட்டு வந்தார்கள். இன்றைக்கு மோடி எழுத்தில் பல ஆய்வுகள் வெளியில் வந்திருப்பதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, பயன்படாது என்று சொன்ன அந்த ஆவணங்கள் தான். ஆச்சரியமான குறிப்பு அதில் நிறைய இருக்கு. அதில் தான் கண்டுபிடிச்சாங்க முதலில் காரைக்காலை பிரெஞ்சுக்காரர்களுக்கு மராட்டிய மன்னன் கொடுத்த அந்த மூல பத்திரம் மோடி ஆவணத்தில் தான் இருந்தது. அதில் தான் எடுத்தாங்க. அதில் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதையே இருக்கு. 1823 அன்னைக்கு இருந்த அந்த மராட்டிய மன்னன் காசிக்கு யாத்திரை போலான்னு புறப்பட்டார். உங்களுக்கு தெரியும், தெற்கே இருப்பவர்கள் காசிக்கு போவதும் வடக்கே இருப்பவர்கள் ராமேஸ்வரம் வருவதும் பல 100 வருஷமாக இருக்கிற ஒரு பழக்கம். மணிமேகலையிலே இருக்கு. இங்கேருந்து ஒருத்தன் காசிக்கு போய்க்கிறான் அப்படின்னு குறிப்பு. எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மணிமேகலையில் இருக்கிறது. நம்முடைய தஞ்சாவூர் மன்னர் காசிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு கிளம்புறாரு. அப்போ வேற போக்குவரத்தே கிடையாது இல்லையா? ரயிலோ பஸ்ஸோ இந்த போக்குவரத்து எதுவுமே கிடையாது. போக்குவரத்து போகிறதா இருந்தால் நடந்து போகணும், இல்லை குதிரையில் போகணும், அவ்வளோதான். இப்போ தஞ்சாவூர் மன்னர் காசிக்கு புறப்படுகிறார். அவர் நடந்து தான் போகணும். எவ்வளோ பேரோட கிளம்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஏறக்குறைய 2400 பேரை அழைச்சிட்டு போகிறார். 13 மாதம் இங்கே இருந்து அவர் காசிக்கு போக, அங்கே ஒரு 2-3 மாதம் இருந்துட்டு, அதே 7-8 மாதம் அங்கே இருந்துட்டு திருப்பி அங்கே இருந்து நடந்தே காசிக்கு வந்து சேர்கிறார். வர்றதுக்கு ஒரு 11 மாதம் ஆகுது, ஒரு 3.5 வருஷம் ஆகுது. மன்னர் புறப்பட்டு காசிக்கு போய் காசியிலிருந்து திருப்பி நடந்து தஞ்சாவூருக்கு வர
ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் அந்த பயணத்தில் இருக்கிறது. என்ன அதில் ரொம்ப ஆச்சரியம்னா, இவர் காசிக்கு இங்கே இருந்து புறப்பட்டு போனதுல இருந்து வந்து சேர்றது வரைக்கும் அரச சிப்பந்திகள் தினசரி நடவடிக்கையை குறிப்பாக எழுதினார்கள். அது எழுதப்பட்டது முழுக்க மோடியினுடைய ஆவணம், மோடி எழுத்துக்களில் எழுதினார்கள். அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த பயணத்தை விட்டுருங்க, காசிக்கு போயிட்டு வந்த அந்த பயணம் அது தனி புத்தகமாகவே இருக்கிறது. அது படித்தால் மிக முக்கியமானது குறிப்பு. திருநெல்வேலியில் தாமிரபரணி கரையை ஆய்வு செய்ய 1840-50களில் தாமஸ் மன்றோ இங்கே ஆய்வு செய்ய வருகிறார். அவர்தான் தமிழ்நாட்டினுடைய அல்லது சென்னை ராஜதானியினுடைய அல்லது தென்னிந்தியாவினுடைய நிர்வாக சீர்திருத்தத்தின் தந்தை என்று பலரால் அழைக்கப்படுகிறவர் தாமஸ் மன்றோ. சென்னையில் உங்களுக்கு தெரியும், அந்த குதிரையில் போகிற ஒரு மிக அழகான ஒரு சிலை இருக்கும். இவர் வந்து பார்த்தா இவ்வளவு அழகான விளைச்சல், அவ்வளவு செழிப்பான நிலப்பகுதியாக இருக்குது தாமிரபரணி கரை. ஆனால் அரசுக்கு கட்டுகிற வருவாய் ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன கதை, உங்களுடைய நோட்டு லெக்சர்லாம் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு போய் கொடுத்தாங்க, எழுதின குறிப்பெல்லாம். அப்போதான் மன்ரோக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவன் எழுதியிருக்கிறது பூரா மோடி எழுத்து. தாமஸ் மன்ரோக்கும் கிழக்கிந்திய சிப்பந்தி எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் தான் தெரியும், ஆங்கிலம் தமிழ் தெரிஞ்ச கூட இருக்கிற உதவி அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனால் அரசு நிர்வாக குறிப்பு எல்லாமே மோடியில் இருக்கு. மோடி எழுத்து என்னன்னு அந்த சம்பந்தப்பட்ட 12 குடும்பத்தை தவிர எவனுக்கும் தெரியாது. அந்த 12 குடும்பத்துக்காரன் தனக்கு தானே போட்டு கொடுப்பானா? அவன் சொல்லிட்டான், இல்லை இதுதான் கணக்கு, இவ்வளோதான் வந்து விளைச்சல் ஆச்சு, இவ்வளோதான் வந்து அரசுக்கு வரி கொடுத்தாங்க என்று. அப்போதான் தாமஸ் மன்றோ சொன்னார், பூராத்தையும் பார்த்துட்டு சரி நிறைய இதில் தப்பு நடக்குது, ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, என்ன செய்யலாம்? இந்த குடும்பம் தான் காலங்காலமாக தாமிரபரணி கரைகளில் இந்தந்த ஊரில் இருக்க இந்தந்த குடும்பங்கள் தான் இந்த வரி நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட தாமஸ் மன்றோ ஒரு உத்தரவு போட்டார். அதிகபட்சம் 2 வருஷம் எடுத்துக்கோ. 2 வருஷத்தில் ஒன்று நீ ஆங்கிலத்தை படிக்கணும், 2 வருஷத்துக்கு பிறகு எல்லா அரசு ஆவண குறிப்புகளும் ஆங்கிலத்தில் இருக்கணும். படிக்கலையா நீ இந்த வேலையை விட்டுட்டு போயிரு, ஆங்கிலம் படித்த எவனையா ஒருத்தர் நான் வேலைக்கு வச்சுக்கிறேன் என்று மோடி என்ற மறைமுகமாக யாருக்கும் தெரியாத எழுத்திலே இருந்த மாவட்ட வரி வசூல் சம்பந்தப்பட்ட ஆவணத்தை மீட்டவர் தாமஸ் மன்றோ என்பது உங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மோடி ஆவணத்தில் இருக்கிற முக்கியமான குறிப்பு 13 லட்சம் நினைக்கிறேன், 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆவணங்கள் இன்னைக்கு இருக்கு. அவ்வளவு முக்கியமான ஆவணங்கள். இந்த ஆவணங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருப்பது நம்முடைய பெருமைக்குரிய விஷயம்.